Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கடந்த 2015ஆம் ஆண்டு மணல் குவாரிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வன்முறை நிகழ்ந்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் கடலூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைகிறார். வணக்கம் பாரிவள்ளல், வழக்கு தொடர்பான முழு விவரம். ஜெயஸ்ரீ, கடலூர் மாவட்டம் நெய்வாசல் கிராமத்துல வெள்ளாற்றுல கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மணல் குவாரி செயல்பட்டு வந்தது. இதனால தங்கள் பகுதிகளில் பகுதி நீராதாரம் பாதிப்பாகும். அதனால இந்த குவாரியை மூடக்கோரி ஆற்றின் மறுக்கரையில் உள்ள அரியலூர் மாவட்டம் சன்னியாசிநல்லூர் கிராம மக்களுடன் அப்போதைய குன்னம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில அனைத்து கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த முற்றுகை போராட்டத்துல சன்னியாசிநல்லூர் கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் போலீஸ் தடையை மீறி அங்க அந்த போராட்ட பகுதிக்கு போறாங்க. அப்பொழுது அந்த போராட்டமானது கலவரமாக மாறுது. அப்போது அங்க இருந்த வாகனங்கள்லாம் அடித்து நொறுக்கப்படுது. தடுக்க முயன்ற போலீசாரையும் தாக்கியதால் போலீசார் தடியடி நடத்தின. இந்த சம்பவத்தில் தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் உட்பட 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பதிவுல 5 பேர் உயிரிழந்தனால மீதமுள்ளவர்கள் இன்று ஆஜராகும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நீதிமன்றம் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்கும் நீதிபதி முன்னிலையில் ஆஜராகி இந்த வழக்கில் ஆஜரானார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது ஜூன் 6ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் உயிரிழந்தவர்கள் தவிர மீதி அனைவரும் இந்த ஆஜராகி அவர்கள் 6ஆம் தேதி வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.